வணக்கம். குளோரியானி. அதாவது அறிவு பொக்கிஷமா தன்னை காட்டிக்கிட்டு பெரிய அறிவு கொழுந்துகள் மாதிரியே தன்னை காட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் 4 வருடம் வரலாறு தோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அரசியல் சதுரங்கம் ஆடி கடைசியில தொப்புக்கடின்னு எங்க போய் விழுந்தாப்புல தெரியுமா? சினிமா போதையில, சினிமா கவர்ச்சியில, சினிமா நடிகன் பின்னாடி போய் விழுந்தாப்புல பொக்கிஷம் விக்கி அவர்கள். இப்போ முட்டுனா முட்டு பரமம் புட்டு. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடுநிலையாளராக தன்னை காட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா ஒரே ஏரியா அப்படி நாம் தமிழர் கட்சியை அப்படி குறைச்சி மதிப்பிடுறது, அடுத்து வந்து அது மாத்தி மாத்தி பேசுது. ஏன்னா இவங்க இப்போ வந்து ஆதரவு கரம் நீட்டிய கை காட்டிய தலைவர் வந்து மாத்தி மாத்தியே பேசல. பதவி ஏற்ற அடுத்த நிமிஷமே நான் வந்து பேருந்து பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் இலவசம் அப்படின்னாரு. பதவி ஏற்று 20 நாள் ஆக போகுது, இன்னும் பேருந்து இலவசம் கொடுக்கல. ஏன்னா மே மாசம் இலவசம்னு ஒரு கையெழுத்து போட்டுட்டா மே மாசம் பெண்கள் குழந்தைகள்லாம் வீட்டுல தான் பள்ளி விடுமுறைன்னு இருப்பாங்க, ஊர் அதாவது சுற்றுலாவுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் வந்து போக்குவரத்து துறையே தூக்கி காயலாங்கடைக்கு தான் போட வேண்டியது வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டனால பதவிக்காக, பதவி வெறிக்காக இந்த நாற்காலியில உட்கார்ந்தே ஆகணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக திமுக மாதிரியே இலவசங்களை அள்ளி தெளிச்சு வந்ததுக்கு இவங்க பயங்கர முட்டு கொடுக்குறாப்புல. 6 மாசம் அதாவது அவசரப்பட்டு வந்து நாம் தமிழர் வந்து சுயத்தை இழந்து விமர்சனம் பண்ணுதான். நாம் தமிழரோட சுயமே என்னன்னு இந்த விக்கிக்கு தெரியுமா? நாம் தமிழரோட சுயமே 15 வருட காலமா அமைப்பா இருக்கும் போதும் அயோக்கியத்தனத்தை எடுத்துரைத்ததுதான் அதோட சுயம். அதே மாதிரி கட்சியா ஆரம்பிச்ச பிறகு இரு திராவிட கட்சிகளையும் ஒன்றிய அரசையும் அக்கு வேற ஆணி வேற கேள்வி கணைகளாலையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களாலையும் எல்லா மானுரோசம் உள்ளவங்க வந்து தொங்கிருவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அசராம வழக்குகள் நீங்க யார வந்து அவசரப்பட்டு பதிவு போட்டுட்டான்னு சொன்னீங்களோ அத்தனை பேரும் ஜெயில குண்டாஸ்ல இதுலன்னு போய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முதல் கடைக்கோடிகள் வரைக்கும் சிறைச்சாலையில மக்கள் நலனுக்காக போயிட்டு வந்தவங்க தான். அவங்களுடைய சுயமே ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை எதிர்ப்பதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும், ஆண்ட கட்சிகளை வர விட்டுறக்கூடாது, அவங்களும் அயோக்கியர்கள் தான், ஆண்ட கட்சிகளும் சரி கிடையாது, இவங்களை விட்டீங்கனாலும் தவறுதான், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிறத பெரும் சிரமப்பட்டு அதனால என்ன வழக்கு வேணாலும் வரும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட சுயம். அப்படி இருக்கும்போது இந்த தாவேக கட்சியும் அதனோட ஆட்சியின் குறைகளையும் சொல்லக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல சொல்லியிருக்கு? ஊரையே நாங்க வந்து அயோக்கியர்கள் பண்ற அயோக்கியத்தனத்தை பயமே இல்லாம சொல்றோம். நேர்த்து முளைச்ச காலம் இன்னைக்கு வந்து செய்யற அட்ராசிட்டியை நாங்க சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நாங்க சொல்லாம இருந்தாதான் எங்க சுயத்தை இழக்கிறோம்னு அர்த்தம். எங்களுடைய சுயமே மற்ற கட்சிகளின் தவற பொதுமக்களுக்கு கொடுப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தான். பிறகு எப்படி நாங்க சுயத்தை இழப்போம்? உங்க கட்சி நீங்க ஆதரவு அளிச்ச, நீங்க கை காட்டிய, நீங்க ஓட்டு போட்ட சினிமா கட்சியை வந்து நாங்க வந்து சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அப்படி வந்து நாங்க சுயத்தை இழந்ததா தெரியுது. சுயத்தை இழந்தது நீங்க தான். நடுநிலையாளருங்கிற பேர்ல அறிவு கண்களை திறந்த நீங்க தான் இன்னைக்கு சுயத்தை இழந்து படு முட்டாளாகி நின்று அம்பலப்பட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், நாம் தமிழர் கட்சி வந்து இத குறை சொல்லுது அதை குறை சொல்லுதுங்கிறீங்க. இருக்கிற குறையதான் சொல்றோம். அதாவது அதை எதுக்காக சொல்றீங்க? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவரு வந்து போய் பார்க்கும்போது ஒரு 2 விஷயத்த சொல்றோம். ஒண்ணு, ஒரு கடையில 10 ரூபாவோ 20 ரூபாவோ அதிகமா காசு கேட்டதுக்கு அவங்க கிட்ட எந்த விளக்கமும் கேட்காம பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல அவாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கிட்டயே நேரடியாக 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. 20 ரூபாய் எங்க இருக்கு, 4000 ரூபாய் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவர் முகமூடி போட்டுட்டு போனதுனால தெரியலையா? நீங்க நெத்தியில எழுதிட்டு போனா கூட தெரியாதையா இருக்கும். நெத்தியில எழுதியோ பதாக பிடிச்சிட்டு போனா கூட யாராலும் நம்ப முடியாது, அது வேற தனி கதை. இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நேரடியாக லஞ்சம் கேட்கப்பட்டதுக்கு நீங்க வந்து ஏன் விளக்கம் கேட்டீங்க? மன்னிப்பு கடிதம் எல்லாம் நாங்க கேட்கல, விளக்கு கடிதம் கேட்டோம். அது நடைமுறைனா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விளக்க கடிதம் கேட்கறது நடைமுறை கிடையாதா? இதை ஏன் விக்கிக்கு கேட்கும் போது விக்கல் எடுத்துடுச்சு? ஏன் கேட்க முடியல? இதை ஏன் கேட்க முடியல? இதை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க அங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ணா இங்கேயும் பணியில நீக்கம். உடனே என்ன சொல்றீங்க? தன்னார்வலருக்கு லஞ்சம் வாங்குற பொழப்பு எதுக்கு? தன்னார்வலர் வந்து எந்த பிரதிபலனும் இல்லாம அங்க வேலை பார்க்கணும். அப்ப இது வரைக்கும் அவர் சம்பளமே வாங்கலையா? இன்னும் சொல்ல போனா தன்னார்வலர்கள் வந்து பெருக்கி தொடச்சி சாமிக்காக உயிரை கொடுக்குற இடத்துல இருக்கணும். ஆசாமிகள்கிட்ட லஞ்சம் வாங்குறவரா இருக்கக்கூடாது. யாரோ ஒருவர் புகார் கொடுத்தாதான் விளக்கு கடிதம். ஏன்னா அது உங்களுக்கு வந்த புகார், அது நடந்திருக்கா இல்லையான்னு தெரியாது. புகார் கொடுத்தவர் அபாண்டமா கூட பழி சொல்லலாம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக தான் விளக்க கடிதம். ஆனா இது உங்ககிட்டயே நடந்திருக்கு, உங்களுக்கு சாட்சி தேவையில்லை, நீங்க தான் அந்த சாட்சியே. ஒரு அமைச்சரே சாட்சியா இருக்கீங்க, எதுக்கு விளக்க கடிதம்? அதுதான் ப்ரொசீஜர்னா ஏன் அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறவருக்கு விளக்க கடிதம் கேட்கல, உடனே பணியிட நீக்க செஞ்சீங்கிறதான் கேள்வி.
இது முட்டாள்களுக்கு புரியாம இருக்கலாம். உலகத்துக்கே அறிவு பொக்கிஷத்தை அப்படி திறந்து காமிச்ச பொக்கிஷத்தை அப்படி உடைச்சு காமிச்ச பொக்கிஷத்துக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு தான் தெரியல. இததான் கேள்வி கேட்கிறோம். இப்போ அவர் விளக்க கடிதம் தான் கேட்டிருக்கோம். இது ப்ரொசீஜர்னா நாங்க அமைதியா போயிடணுமா? உடனே அவர் சரியா எடுத்துட்டாருன்னு அர்த்தமா? நாங்க ஆனா அவர் என்ன சொல்ல வரீங்க? நாங்க அவசரப்பட்டு நாங்க பதிவுகளை போடுறோம்னு சொல்றீங்க. இப்ப அவர் சொன்ன விளக்கம் மட்டும் சரியானதா? அது எப்படி சரியாகும்? அதுல இன்னும் பெரிய குறை இருக்குன்னு தான் சொல்றோம். அவாவுக்காக காப்பாத்துறதுக்கு உண்டான வேலைகள்ல இருக்காங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நியாயம்னா ஒரு விளக்கு கடிதம் கேட்கறதுன்னா எல்லாத்தையும் கேளுங்கன்னு தான் சொல்றோம். இதுல என்ன நாங்க அவசரப்பட்டு பேசிட்டோம்? இப்பவும் அமைச்சர் மேல தப்புன்னு தான் சொல்றோம். இப்பவும் அமைச்சரோட நடவடிக்கை பாரபட்சம் உள்ளது அப்படின்னு தான் சொல்றோம். தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த தன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்களோட விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்றோம். கைது பண்ண வேண்டியதானே? 10 ரூபா வாங்கினாலும் கைது நடவடிக்கை எடுக்கணும்ல. 4000 ரூபாய் உங்ககிட்டே கேட்டிருக்கான். நீங்க கைது பண்ணி சிறையில தானே அடிக்கணும். அதுக்கப்புறம் வழக்கம் கேளுங்க. வழக்கம் எதுக்குங்க கேட்கணும்? அவர் உங்ககிட்ட தானே கேட்டிருக்காரு லஞ்சமே. யார்கிட்ட இதுக்கு மேல வழக்கம் கேட்கணும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. இது இந்த அறிவாளிக்கு தெரியல. நம்ம அவசரப்பட்டு பதிவு போடுறோமா? அதாவது ஓட்டு போட்ட முட்டாள் கூட்டத்தை தான் சரியாக்க முடியாதுன்னு பார்த்தா, இந்த அறிவு கூடுனவங்க இவங்க எல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால தூங்குற மாதிரி நடிக்கிற இவங்களையும் நம்மளால எழுப்ப முடியாதுங்கிறதுதான் உண்மை. இன்னும் இந்த விக்கி அவர்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு துக்க வீட்டுக்கு ஒரு முதலமைச்சர் கான்வாய் வசதியோட தன்னுடைய கார்ல தன்னுடனே ஒரு நடிகை அழைச்சிட்டு போறாரே, இது உங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தெரியலையா? இது சட்டப்படி குற்றமா இல்லாம இருக்குமா என்னன்னு தெரியல. இது சட்டப்படி சரியா விதிமீறலான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா தார்மீகப்படி உங்கள் பார்வையின்படி இது சரியா இருக்கா? இதே திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்வுல போகும்போது மேயர் பிரியா அவர்கள் தொங்கிட்டே போனாங்க கான்வாயில அப்படிங்கிறதுக்காக முகம் சுளிக்க வைக்குது. இது ஒரு அடிமை மனநிலையை காட்டுதுன்னு இதே யூடியூப்ல உட்காந்து நீங்க பேசல. பதவிக்கும் இதுக்கும் அது சட்டப்படி தப்பு இல்ல. மேயர் பிரியா தொங்கிட்டும் போகலாம், காருக்கு மேல ஏறிட்டு போனாலும் தப்பு இல்லதான். ஆனா நம்முடைய பார்வைக்கு அது எவ்வளவு தவறா தெரிஞ்சுது? அது பார்வைக்கே நல்லா தெரியல. அப்போ ஒரு நடிகை, ஏதோ ஒரு கண்ட நடிகை எதுக்கு முதல்வரோட கார்ல அதே கான்வாய் பாதுகாப்புல போகணும்? அஜித் அவர்கள் வீட்டுக்கு அந்த நடிகைக்கு போக தெரியாதா? வழி தெரியாதா? அந்த அம்மாக்கா வழி தெரியாது? ஈசிஆர கரைச்சு குடிச்சது அந்த அம்மா. ஈசிஆர்ல நல்ல குடி போதையில காவல்துறையில சிக்கி நல்ல திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போறது. நான் வேணா பேப்பர் ஆதாரபூர்வமானது. குஷ்பு வீட்டுல குடி பார்ட்டி வச்சு குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டு தள்ளாடிட்டு போற கோஷ்டி. அதுக்கு தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை ஏரியாவும் தெரியும். இதை ஏன் விக்கிக்கு கேட்க முடியல? விக்கல் எடுக்குது. இதை நீங்க கேட்டீங்களா? இது உங்களுக்கு அருவருப்பா தெரியலையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அட்ராசிட்டி அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா ஜெயிச்ச பிறகு அந்த ஜெயிச்ச வெற்றியை கொண்டாடுறோம்னு ஆடுகளை நடுரோட்ல வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் தெளிச்சு ஆடுன்னு ஆடினாங்க. தீய கொளுத்தி விட்டாங்க. போறவங்க வரவங்க எல்லாம் பைக்கை இடிக்கிற மாதிரி போனாங்க. பேருந்து நிலையத்துக்குள்ள ஜீப்பை கொண்டு போய் அட்ராசிட்டி பண்ணாங்க. இப்பவும் அங்கெங்கயா மாமூல் கேட்கறானுங்க. நாங்க தாவேக்காரங்க எங்களை எதுவும் கேட்க கூடாதுன்னு காவல்துறையிட்ட இது பண்றாங்க. காவல்துறையை கையை அப்ப கடிச்சானுங்க. இப்ப காவல்துறையோட கையை உடைச்சு வச்சிருக்காங்க. நான் இன்னாருடைய பிஏன்னு சொல்லிட்டு போய் மாமூல் கேட்கறாங்க. நாங்க தாவேக்காரங்க நாங்கெல்லாம் ரூல்ஸை மதிக்கவே முடியாதுன்ட்டு பொதுமக்களுக்கு இடையூறாய். இன்னைக்கு ரோட்ல நடந்து போனா எந்த தாவேக்காரன் நம்மள அடிப்பான், எந்த தாவேக்காரன் குடிச்சிட்டு நம்மள வம்பெழுப்பான், நாம உயிரோட போவோமா வருவோமா, நம்முடைய பிள்ளைகள் இதுகள்கிட்ட மாட்டுனா சிக்கி சின்ன பின்னம் ஆயிருமான்னு வாயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற அளவுக்கு மாறி போயிருக்கேன். இதெல்லாம் விக்கிக்கு பேசுறதுக்கு விக்கல் எடுத்து போச்சா? சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துறதுக்கு நாளாகும்னா ஆகும் தான், அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு 6 மாசம் குறைஞ்சது ஒரு புது முதலமைச்சருக்கு நிர்வாகம் புரியறதுக்கும் நிர்வாக துறைகள் தெரியறதுக்கும் அதுல உள்ள சீர்கேடுகளை சரி பண்றதுக்கும் நாள் பிடிக்கும். அது 5 வருஷம் கூட ஆகலாம். சில சீர்கேடுகளை சரி பண்றதுக்கு நாள் பிடிக்கும், மாதம் பிடிக்கும், வருடம் பிடிக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு ஏதாவது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. முதல்வருக்கோ எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கோ கைவந்த பழக்கமா தான் அதுல போய் உட்கார்ந்தா உடனே சில வேலைகள் அன்னைக்கே செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. எப்படி குளிக்கிறது, பல்லு துலக்கிறது, சாப்பிடுறது இயற்கையான ஒண்ணும், அது மாதிரி சில வேலைகளுக்கு டைமே கிடையாது. அது உடனடியா செய்ய வேண்டிய வேலைகள். அதுக்கெல்லாம் எதுக்கு 6 மாதம் கேக்குறீங்க? தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாரு? நான் அடுத்த நிமிஷமே தானே சொன்னாரு. நான் அடுத்த நிமிஷம்ங்கிறது விக்கிய பொறுத்த வரைக்கும் இல்ல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம்னு அர்த்தமா? அப்ப எதுக்கு சொல்றீங்க? சரி, திமுக மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தது. ஏன்னா அவங்க அயோக்கியத்தனம் பண்ணாங்க, எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கல அப்படின்னு பொய்யா ஒரு பரப்புரை பண்ணீங்க. எதிர்த்ததெல்லாம் திமுகவை தான்.
அதே நேரத்துல ஒரு சமூக குப்பை, அது குப்பையில இருந்து தப்பிங்கன்னு சொல்றதுக்காக சில தவறுகளை சுட்டி காட்டினத அப்படியே பரப்புரை பண்ணி, இதனாலதான் நீங்க என்ன தாவேக்காக்கு போன மாதிரி ஒரு கதையை விட்டீங்களே. இந்த தாவேக்கா பண்ற அட்ராசிட்டிஸ பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு ஏன் மனசே வர மாட்டேங்குது? ஏன் திமுக மாதிரியே இலவசங்களை கொடுக்கும் போதே ஏன் அது திமுக மாதிரி? திமுகவை போய் பார்த்துட்டா திமுகவுல நாம் தமிழருக்கும் தொடர்பு, திமுக இதுல போய் கொஞ்சம் நட்புறவு கொண்டாடிட்டா நாம் தமிழர் வந்து திமுகவை எதிர்க்கலன்னு முடிவு பண்ண நீங்க இப்ப திமுக மாதிரியே இலவசங்களை அள்ளி வீசும் போது எப்படி உங்களால தாவேக்காவை கை காட்ட மனசு வந்தது? அதுவும் திமுக மாதிரி இலவசங்கள் தானே கொடுக்குது, இலவசங்களை தானே கொடுத்து ஏன் பெரிய பொருளாதாரத்தை பத்தி பேசுற நீங்க, பட்ஜெட்டை பத்தி பேசுற நீங்க, உங்களுடைய இதுகள்ல நிதிநிலைகளை பத்தி பேசுற நீங்க, இன்னும் சொன்னா பங்கு சந்தைகளை பத்தி பேசுற நீங்க, அதுக்கு விளம்பரம் கொடுக்கிற உங்களுக்கு ஏற்கனவே அரசு நிதி இல்ல திமுக எடுத்துட்டு போயிடுச்சுன்னு தெரியாதா? அப்போ அங்க நிதி ஜீரோவா இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அடிக்கடி வந்து நீங்களும் காசு வாங்கிட்டீங்க, நீங்க வந்து தாவேக்கா ஆதவ அர்ஜுனா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தான் பேசிங்கும் போது என்னால நம்ப முடியல. என் பதிவுலையும் வந்து பேசியிருப்பாங்க, உங்க பதிவுகள்லையும் போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு தாவேக்காவை சினிமா நடிகனை பிடிக்கும் அப்படிங்கிற ஆசையில கூட இவர் வந்து ஆதரிச்சிருக்கலாம். ஆனா ஏன் பணத்துக்காக பேசுறாருன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் வந்து கட்சி சார்ந்து பேசும்போது கூட எல்லாருமே என்னவோ கட்சியில இருந்து எனக்கு பெரிய வருமானம் வருது, அவங்க காசு தந்துதான் நான் பேசுறேன்னு சொல்லி என் பதிவுல பேசும்போது எனக்கு அது ஒரு மிகுந்த மனமடிவை தரும், மன ஒடிவை தரும். ஏன்னா அப்படி இல்ல. அப்போ நான் ஒண்ணும் காசு வாங்கிட்டு பேசலையே, நான் தன்னார்வத்துல தானே பேசுறேன். நான் இந்த திராவிட கட்சிகளோட அயோக்கியத்தனத்தை பேசணும், புதுசா வர இந்த தாவேக்கா குப்பையோட குப்பைத்தனத்தை பேசணும்னு தானே நானா தானே பேசுறேன். ஆனா யாரோ காசு தந்து பேசுறாங்க, உன் வீடு இவ்வளவு வசதியா இருக்கேன்னு ஒருத்தன் பதிவுல போடுறான், ஒருத்தன் சோஃபா வசதியா இருக்கே அப்படின்னு கேட்கறான். டே 20 வருஷமா கல்யாணம், என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் நல்ல வசதியான குடும்பம், அந்த வசதியான குடும்பத்துல இருக்க வசதியை நான் 20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். கட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்த சோஃபா இந்த வீடு வசதியெல்லாம் நான் 20 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எந்த கட்சியிலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உண்மை தெரியாம எங்க இருந்தோ பார்த்துட்டு இவனுங்க பேசுறானுங்க. இது மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியும் நீங்க முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது இதெல்லாம் ஓஹோ விக்கிக்கும் அறிவுக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத விக்கி உணர்த்தி விட்டார். புத்திசாலித்தனத்துக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு, அறிவுக்கும் ஆசைக்கும் பணவெறிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதானோ அப்படின்னு தோன்றாமல் இல்லை. ஏன்னா நீங்க நாம் தமிழரின் சுயமே இதுதான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே சுயத்தை இழந்ததா சொல்றீங்க. நீங்க மதிய இழந்துட்டீங்க, நீங்க புத்தியை இழந்துட்டீங்க, நீங்க வந்து அம்பலப்பட்டு போயிட்டீங்களே தவிர நாம் தமிழர் அதே வேலையதான் செய்யுது. நாம் தமிழர் திராவிடத்தை இப்பவும் எதிர்க்குது. அதிமுக ஏதாவது தப்பு பண்ணா நீங்க குதிரை பேரம் பேசி எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ண வைக்கிறாங்களே உங்களுடைய தலைவர், அதையும் பேசுறோம் நாங்க, இது தப்புன்னு. ஏன் இதை உங்களுக்கு இந்த அக்கு வேற ஆணி வேற அரசியல் சதுரங்கத்துல பேசுற நீங்க மக்களுடைய வரி பணம் வீணுன்னு தலை தெறிக்க பேசுன நீங்க திமுக ஆட்சியில இப்ப ஏன் இதை பத்தி எம்எல்ஏ வந்து இப்படி தங்களுடைய சுயநலத்துக்காக ஜெயலலிதா ஆட்சியை பண்ற 10 நாள்ல ஜெயலலிதாவின் ஆட்சியை கட்டுட்டாங்களாம். அப்போ 10 நாள்ல ஜெயலலிதா மாதிரி இவங்க ஊழல் கட்சியா இருக்காங்கிறத அவங்க 10 நாள்ல கண்டுட்டாங்க. 10 வருஷம் ஆகியும் ஜெயலலிதா பண்ணதை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஊழலை நம்பவே முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க 10 நாள்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இது ஒரு ஊழல் கட்சி தான் கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டாங்க. ஆட்டையை போடலாம், கொஞ்சம் பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்களே. இப்போ மக்கள் பணம் வீணாகுதே, மக்கள் நம்பிக்கை செலுத்தி அந்த எம்எல்ஏக்கள் மரகதம் அவர்களுக்கா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களுக்கா இருக்கட்டும் போட்ட அந்த வாக்கோட மதிப்பு என்னன்னு நீங்க பேசுனீங்க. இது தவறு, குதிரை பேரம் தவறுன்னு பேசுனீங்களா? ஏன் விசிகா நிர்வாகிகளை சந்திக்கும் போது, ஏன் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடி சோஃபா இறங்குச்சு, அந்த சோஃபா புஷ்பா மாடல் தான் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு விக்கல் எடுத்துருச்சு, அப்படிதானே? அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் வந்து இவ்வளவு வந்து கட்சி மாறுறாங்க சுயநலத்துக்காக ஏன் பேச மறுக்கிறீங்க? இப்போ அதுக்கான செலவை கொடுங்கன்னு சொல்லலாம்ல. நீங்க சரி ராஜினாமா பண்ணிட்டீங்க, அப்ப அதுக்கான செலவை ஏத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியுதா? இப்ப மக்கள் பணம் வீணாகலையா? இது வந்து செவ்வாய் கிரக மக்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் கிடையாதா? இப்ப நாங்கெல்லாம் உங்க மக்கள் கிடையாதா? இப்ப எங்க காசு வீணாகிறத பத்தி உங்களுக்கு இல்ல. திமுக வந்து அதை உடைக்குது, இதை பிரிக்குது, அதிமுக உடைக்குதுன்னு எத்தனை தடவை காணொலியில புலம்பி இருப்பீங்க. இப்ப தாவேக்கா என்ன செஞ்சிச்சு? அதிமுக உடைக்கலையா? உடைச்சு இப்படி விளையாட்டுத்தனம் பண்ணலையா? திமுக உடைச்சுக்கிட்டு தானே இன்னைக்கு ஆட்சியை அமைச்சிருக்கு. அதை பத்தி பேசுனீங்களா? அதுக்கு விக்கல் எடுத்தா நாங்க தண்ணி தாரோம், குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமா பேசுங்க, சரியா? ஏன்னா திமுகவோட தயவுலதான், திமுகவை உடைச்சுதான் இன்னைக்கு உங்களுடைய தலைவர் அரியணையே ஏறி இருக்காரு. ஏன் அதை பத்தி பேசல? தீய சக்தியில இருந்து ஏன் தீய சக்திய உருவி வச்சுக்கிட்டாங்க? அப்ப எப்படி இது வந்து தூய சக்தியா இருக்கும்னு பேசுனீங்களா?
பேசல. அதிமுக உடைச்சி நக்கல் நையாண்டி வேலை சித்து விளையாட்டுல ஈடுபட்டு இருக்காரு, அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அப்போ திமுக செஞ்சா தப்பு, அதே தாவைக்கா செஞ்சா சரி. நீங்க நீங்க எல்லாரும் தானே கிண்டல் அடிச்சு, நீங்க நான் உட்பட நிறைய பேர் கிண்டல் அடிச்சோமே. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசோட சேராம இருக்கிற வரைக்கும் அழுக்கானவங்க, அதே ஒன்றிய அரசோட வாஷிங் மிஷின்ல போயிட்டாங்கன்னா அவங்க புனிதம் ஆயிருவாங்கன்னு பேசுன இதே வாய்தானே இப்ப தாவேக்காவும் ஒன்றிய அரசு மோடி மாதிரி தானே செயல்படுது. அந்த தீய சக்திகள், அதிமுக தீய சக்திகள் எல்லாத்தையும் சேர்த்து தன்னுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு காட்டியிருக்கேன் புனிதர்களா. இப்ப இதை பத்தி பேச மாட்டீங்களா? ஏன் லாட்ரி மார்ட்டினோட வருமானம் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச வருமானமா? அந்த குடும்பம் அத்தனை மக்களையும் ஏமாத்தி படைச்சிருக்கேன். அப்போ தேர்தல் முடிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நீங்க இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறீங்க அநியாயமா. உங்களுக்கு உண்மையில அறிவு இருந்தா, பகுத்தறிவு இருந்தா, பகுப்பாயும் செய்யும் அறிவு இருந்திருந்ததுன்னா வரதுக்கு முன்னாடியே நீங்க தாவேக்காவை வெறுத்திருப்பீங்க. ஏன்னா தலைவரும் வரி ஏய்ப்பு செஞ்சவர், தலைவர், அதாவது வரலாறெல்லாம் தோண்டி எடுத்து அரசர்கள்ல இருந்து பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து அந்த தமிழ் பொக்கிஷத்துல அக்கு வேற ஆணி வேற கரெக்டா உண்மைதானே சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு தெளிவா எடுத்து வரலாறு பேச தெரிஞ்ச பின்னணி என்ன, இந்த சம்பவம் நடந்து அதோட பின்னணி என்ன இப்படின்னு விவரிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்த சினிமா தலைவரோட பின்னணி என்னன்னு எப்படி ஆராயாம போறீங்க? அவரை தன்னுடைய வாழ்நாள்ல ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? தன்னுடைய சம்பாத்தியத்துல ஏதாவது நல்லது சமூகத்துக்கு பண்ணியிருக்காரா? அவருக்கு ஈகை குணம் உண்டா? அவர் எச்சிக்கையால காக்கா ஓட்டுவாரா? ஏன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமூக நலன்ல ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா? அநியாயத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா? இல்ல கட்சி ஆரம்பிச்ச பிறகாவது ஸ்ட்ராங்கா ஒன்றிய அரசை எதிர்த்திருக்காரா? கோவம் ஊற்றவளை, அதாவது வழக்கு போடணுங்க. அந்த அளவுக்கு உண்மையை அவங்க செய்யற தப்ப அவங்க வழக்கு போட்டு உள்ள தள்ளுற அளவுக்கு அப்படி உறுதியா நின்று ஏதாவது எதிர்த்திருக்காரா? எல்லாம் பஞ்சு டயலாக்லயே ஓட்டினாரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தவறியது. இதெல்லாம் ஒரு புத்திசாலி. இப்ப நாங்க தாவேக்கால பகுப்பாய்ந்து இது சரியில்லாத கட்சின்னு முடிவு பண்ணிருக்கோம்னா இதெல்லாம் வச்சுதான். தலைவரோட நடத்தையே சரியில்லை, நடவடிக்கையே சரியில்லை, அவரை பத்தி எந்த வரலாறும் அவரை நல்லா சொல்லல. போதாத குறைக்கு கட்சி ஆரம்பிச்ச பிறகு குடும்பத்துல வேற பிரச்சனைன்னு தெரிய வருது. ஏதோ ஒரு குடும்பத்தை விட்டுட்டு ஒரு கண்ட நடிகையை கான்வாயில கூட்டிட்டு போற அளவுக்கு, பதவி ஏற்புக்கு கான்வாய், தனி கான்வாய் அமைச்சு கூட்டிட்டு வர அளவுக்கு அதெல்லாம் நீங்க பேசுனீங்களா? அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட அவரும் சரியான ஒரு நிர்வாகத்தை கட்சிக்குள்ள கட்டமைக்கல. அவரும் எந்த ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கல. சேர்த்துக்கிட்டது லாட்ரி மார்ட்டினோட குடும்பத்துல ஒருத்தனை. அப்புறம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனா பொது செயலாளரா தூக்கி போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊழல் பெருச்சாளி, அதுவும் வாச்சாத்தி கொலைகள்ல படுபயங்கரமா வேலை செஞ்ச ஒரு அதிமுக அமைச்சரை வேற கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அவர் மேலும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் இப்படி வரி ஏய்ப்பு செய்தவன் தலைவை, கட்ட பஞ்சாயத்து அத்தனை குற்றவாளிகளும் ஒரு கட்சியில இருக்காங்கன்னா எப்படி அது ஒரு தூய சக்தியா இருக்க முடியும்? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தோணல? அப்போ காரியம் இல்லாம நீங்க பண்ணல, காரியம் இருந்துதான் நீங்க அதுக்கு ஆதரவு. ஏன்னா இயல்பான விக்கி இது கிடையாது, நாங்க பார்த்த விக்கி இது கிடையாது. நாங்க என்ன சொல்றது, கேட்டு தெளிவு, அதாவது இந்த பொக்கிஷம், தமிழ் பொக்கிஷத்துல விக்கி சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விக்கியும் அரசியல் சதுரங்கத்துல ஆரம்பத்துல அரசியல் பேசின விக்கி இது கிடையாது. அந்த விக்கி சொல்ல போனா நடுநிலையாளர்னு கூட சொல்லிடலாம். ஆனா இப்ப இருக்கிறது ரொம்ப தாவேக சைடு நிலையாளர் தானே தவிர கண்டிப்பா நடுநிலையாளர் கிடையாது. இந்த முன்னாடி இருந்த விக்கி கண்டிப்பா அதே இயல்பு நிலையில, அதாவது தன்னுடைய சுயம் இழக்காத விக்கியா இருந்தா இன்னைக்கு தாவேக்காவோட அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டியிருப்பாரு. எப்ப தாவேக்காவோட தவறுகளை சுட்டி காட்டலையோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இது தாவேக்காவோட சரி ஏதோ வாங்கி ஆதாயம் தேடி, ஒருவேளை சோஃபா மட்டும் தான் உங்க வீட்டுல இறங்கலையோ இல்ல படம் பிடிக்கலையோ தெரியல, ஆனா புஷ்பா மாடல்ல ஏதோ ஒரு மாடல் உங்களை ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது. இல்ல ஏன்னா நல்ல மனசு உள்ளவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த விக்கி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிற விக்கியே கிடையாது. இந்த விக்கி சுயம் மாறியாச்சு, இந்த விக்கியோட சாயம் வெளுத்து போச்சு. இந்த விக்கி பழைய விக்கி கிடையாது, புதுசா சமூக குப்பையோட சேர்ந்த ஒரு டஸ்ட் ஆகி போன விக்கிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை வேற நீங்களும் தான் கேட்க மாட்டீங்க. ஏன்னா விசுவாசமா இருக்கணும், வாங்குறதுக்கு இல்ல பழகுறதுக்கு விசுவாசமா இருக்கணும். கேட்கிற நாம் தமிழரோட வாயை பூட்டு போடணும்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? இயற்கையாவே நாங்க இப்படிதான், நேச்சுரலாவே எங்க ரத்தத்துல ஊர்னதே நாம் தமிழர் கட்சினாலே தட்டி கேட்கறது தான். பிறகு எப்படி அதுல ஒரு வார்த்தை சொன்னாப்புல, நீங்க இப்படி முந்திரி கொட்டை மாதிரி பதிவு போடுறதை விட்டுட்டு மக்கள் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப என்ன, இதுக்கு முதல்வர் சீட்ல உங்க தலைவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் அவர் வந்தாதான் பாலும் தேனும் ஓடும்னு சொன்னீங்களே, அவர் வந்தாதான் திராவிடத்தை ஒழிச்சு ஒரு நல்லாட்சி கொடுப்பாருன்னு சொன்னீங்களே, மாற்று மாற்று மாற்றுன்னு சொன்னீங்களே, அப்ப அது ஏமாத்தா?
நீங்க கை காட்டின தலைவர் இல்ல இப்ப ஆதரவா பேசுகின்ற தாவேகா கட்சி நல்ல ஆட்சி கொடுத்துனா நாம் தமிழர் என்ன இதுக்கு மக்கள் அரசியல் பண்ணணும்? அப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்களும் திமுக மாதிரி தான், நாங்களும் திமுக மாதிரி ஊழல் செய்வோம், தாவேகாவும் திமுகவும் ஒண்ணுதான், மக்கள் விவசாயிகளை ஏமாத்திச்சா, அடுத்தது மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திச்சா, எந்த ஆணைகளையும் பிறப்பிக்க சிங்கப்பெண்ணுக்கு சிங்கப்பெண் திட்டத்தை திறந்து வைக்க கூட முதல்வருக்கு நேரம் இல்லை. பல வழிகளில் தன்னை இன்புற்று வைக்கக்கூடிய, தன்னை கொண்டாட்டத்திலே எப்பவும் வைக்கிறதுக்கு ரூட் போடக்கூடிய ரூட் மாஃபியா வீட்டு விசேஷத்துக்கு ஒரு திட்டத்தையே ஒதுக்கிட்டு போக தெரிஞ்சுதே, அதை பேச முடியல உங்களால. இப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்க. இதெல்லாம் அவங்க அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம உங்க தலைவர் உட்கார்ந்துருப்பாரு. நல்லாச்சுன்னா என்னன்னே அவர் தெரியாது. ஆனா நீங்க மாற்று அதை கொண்டு வந்துருவாரு, இதை கொண்டு வந்துருவாரு, 4000 ரூபாய் அங்க கொடுத்துருவாரு, விவசாயிகளுக்கு இனிமே கொண்டாட்டம் தான், மாற்று ஒரு நல்ல சக்தி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே. இப்ப நல்ல சக்தி ஆண்டுகிட்டு இருந்துச்சுன்னா, இல்ல இந்த சினிமா சக்தி நல்ல சக்தியா மாறி ஆட்சி செஞ்சினா நாங்க எதுக்கு மக்கள் அரசியல் பண்ணணும்? 15 வருஷமா மக்கள் அரசியல் தானே பண்ணணும். அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நாங்க பண்ண மக்கள் அரசியலை நீங்க ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க, எங்களை தான் கையை காட்டியிருப்பீங்க. ஆனா மாற்றா சினிமா போதையில போய் நாங்க, அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மாத்தி பேசுறாருனோ, திமுக கிட்ட சேர்ந்துறாருனோ பொய்யா பரப்புரை பண்ணி இப்ப மாத்தி பேசுறது யாரு? உங்க தலைவர் தானா? நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே பேருந்து இலவசம்னாரு, அடுத்த 6 மாசம் வந்துடும் போல இருக்கு, பேருந்தே வருமானு தெரியாது. அடுத்து நான் வந்த உடனேயே கையெழுத்து கச்சத்தீவுக்குன்னாரு. இப்ப கேட்ட அமைச்சர்கிட்ட கேட்டா நோ கமெண்ட்ஸ் ஒரு புதக்குழியில போட்டு அதை பூத்தியாச்சு. அடுத்தது 1000 ரூபாய் 2500 கொடுப்பீங்களேன்னா 1000 ரூபாவை கொடுத்து திமுகவை வாழ வச்சுட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு தான் அந்த கிரெடிட் போயிட்டு இருக்குது. அடுத்தது 4500 கொடுப்பீங்களான்னா எப்ப ஆட்சி ஏற்றி 20 நாளைக்குள்ள 20 லட்சம் குழந்தைங்க, 20 லட்சத்துக்கு மேல கல்யாணம் நடந்து போச்சு. எங்க போச்சு தங்கம் கொடுக்கறது? தாய்மாமன் சீர் எங்க போச்சு? அண்ணன் சீர் எங்க போச்சு? இதெல்லாம் உங்களுக்கு அப்போ இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லி திமுக மாதிரியே எங்களுடைய தாவேகாவும் ஏமாத்தும். இப்படிதான் ஒப்பாரி வைக்கும். பாலியல் வன்கொடுமை எங்க வேணாலும் நடக்கும், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. அதாவது நாங்க சுயமா இருக்கணும், நாங்க மக்கள் அரசியல் பண்ணோம். எப்படி இங்க தாவேகா கட்சி வந்தாலும் காட்சி மாறாம பாலியல் வன்கொடுமை நடக்கும், கொலை நடக்கும், கிளவியே ரேப் பண்ணுவான், நகைக்காக திருடுவான், போதையில அறிவாளோட சுத்துவான், அமைச்சரே கேக்க வாழால வெட்டுவாரு. ஆனா நாங்க அதை ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எந்த தேர்தல் அறிக்கையையும் செயல்படுத்தாம கடப்புல போடுவீங்க, நாங்க எதிர்த்து குரல் எழுப்பணும். அதே மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாரு. பொம்மை மாதிரியே பேய் அரைஞ்ச மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்துகிட்டு எலும்பி போவாரு. எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது. எந்த அமைச்சர்களுக்கு எது பேசணும்னு தெரியாது. தூத்துக்குடி அமைச்சர் என்னடானா, ஒரு கோமாளி அமைச்சர் இருக்காரு, கோமாளி வேஷத்துல நடிச்சிருப்பாரு, அதை சொன்னேன். அவர் என்னடானா மீன்வளத்துறையில இருந்துகிட்டு அந்த துறையை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லாம, அங்க மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயலாம, அங்க மீனவர்களுக்கு என்னென்ன திட்டம் இருக்கு, அது எது கடப்புல இருக்குன்னு அதை தூசு தட்டாம, மீன் வளர்ச்சியை எப்படி பெருக்கிறது, அந்த பொருளாதாரத்தை எப்படி நிலநாட்டுறதுங்கிறத பத்தி யோசிக்காம, அதுல எவ்வளவு கட்ட பஞ்சாயத்து இருக்கு, மீன்வளத்துறையில மீன்பிடி ஏரியாக்கள்ல மீன் ஏற்றுமதி செய்யற இடத்துல தாதாக்கள் எப்படி எல்லாம் வளர்ச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியல. சம்பந்தமே இல்லாம டாக்டருக்கும் படிக்கல, ஆனா சம்பந்தமே இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இப்படி நீங்க தப்பா பண்ணுவீங்க. நாம் தமிழர் கட்சி மக்கள் அரசியல் பண்ணணும், நீங்க ஓட்டரசியல் பண்ணுவீங்க. நீங்க திமுக மாதிரியே ஓட்டரசியல் பண்ணுவீங்க. திமுக மாதிரியே தாவேகா மக்களை ஏமாத்தும். நாங்க போய் குரல் எழுப்பணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பதாக பிடிக்கணும், போலீஸ் எங்களை தள்ளணும், முள்ளணும், நாங்க வழக்கு வாங்கணும். ஆக மொத்தத்துல திராவிடம் மாதிரியே தான் நீங்க செய்வீங்க. திராவிடமும் ஆரியமும் இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்திய மண்ணுக்கும் என்ன செஞ்சுதோ அத்தனை கொடுமைகளையும் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் இந்த தாவேகா கட்சி செய்யும். நாங்க நாம் தமிழர் மக்கள் அரசியல் பண்ணணும், நாங்க அதுக்கு நேர்ந்து விட்டுருக்கோம். நல்லா இருக்கே கதை. நான் இறுதியா சொல்றேன், இந்த ஒரு மோசமான குப்பை ஆட்சி திராவிடத்தை விட கொடிய அவலங்களை, அதாவது எங்கேயாவது வீடு திமுக ஆட்சியில நடந்த மாதிரியே வீடு இடிப்பாங்க, நாங்க போய் குரல் கொடுக்கணும், வீடு இடிக்காதீங்க அப்படின்னு குரல் கொடுக்கணும். அப்படிதான் நாங்க மக்கள் அரசியல் பண்ணணும். இப்படி திமுகவோட நீட்சியா அத்தனை படு பாதக செயல்களையும் செய்யற இந்த தீய சக்தியை நீங்க ஆதரிச்சு பேசுவீங்க. அந்த ஆதரிச்சு பேசுறதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் நடுநிலையா யாருக்கு போடலாம்னு குழப்பத்துல இருக்கவங்கள தாவேக்காக்கு போடுங்கிற மாதிரி பேசி நீங்க அதை கை காட்டுவீங்க. ஒரு குப்பை கட்சியையும் குப்பை ஆட்சியையும் நீங்க கை காட்டிட்டு நீங்க போயிருவீங்க. நாங்க மக்கள் அரசியல் பண்ணோம். இதுக்கு இந்த குப்பை ஆட்சியை வர வச்சவங்க மட்டும் இல்ல, இந்த பைத்தியங்கள், அதாவது தீய கொளுத்துன பைத்தியங்களுக்கு சாபம் வராது. ஏன்னா அதுக்கு பைத்தியம்.
ஆனா இந்த பைத்தியம் கையில இதுக பைத்தியம்னு தெரிஞ்சே தீப்பெட்டியை கொடுத்தீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க, மதன் கௌரி, இன்னும் ஒருத்தர் மாயன் ஒண்ணு இருக்காப்ல, இன்னும் நிறைய ஒப்பனைக்காரி ஒருத்தங்க இருக்காங்க, ஒப்பனை கலைஞர் ஒரு அம்மா, அந்த அம்மா பேசுவாங்க, நல்லா பேசுறாங்களேன்னு நினைச்சா லாஸ்ட்ல சினிமாலதான் அதுவும் போய் விழுந்திருக்கு. இவங்க எல்லாருக்கும் இந்த பாவத்துல பங்குண்டு. நீங்க எல்லாம் கை காட்டி ஓட்டு போட வச்சதோட பலனை நாங்க அனுபவிக்க மாட்டோம், நீங்க தான் அனுபவிப்பீங்க, நாங்க பார்க்க தான் போறோம்.